கச்சத்தீவு பிரச்சினைக்கு சட்ட ரீதியாக நிரந்தர தீர்வு காணப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தாக்கப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தும் விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் காப்பதாக ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை கடற்படையின் அத்துமீறலை மத்திய அரசு கண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிட சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி வெற்றி பெற்றதைப் போல் கச்சத்தீவு பிரச்சினைக்கும் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையேயான கச்சத்தீவு உடன்படிக்கையை இந்தியா திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். இல்லையெனில் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்ய உச்சநீதிமன்றத்தை அணுகி வெற்றி பெற்றதைப் போல் கச்சத்தீவு பிரச்சினையிலும் என்னால் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வரும்போது வலுவான வாதங்களை முன்வைத்து சட்ட ரீதியாக இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். இது தொடர்பாக தாம் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசின் சார்பில் வலுவான வாதங்களை முன்வைத்து வெற்றி காண முயற்சி மேற்கொள்ளப்படும் என ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முன்னதாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்ட திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாமக உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்து அதனை திரும்பப் பெற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர்.